இருக்கீங்க? இல்ல அத எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிதானே? ஆமாங்க. என்ன லவ் பண்றீங்க? சூப்பருங்க. எதுவா இருந்தாலும் சாயந்தரம் 5 மணிக்கு பக்கத்துல இருக்க டிக்டாக் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க, அங்க பேசிக்கலாம். யோ இங்க வாயா. கம் ஆன் ஏன் அடிக்குற? லவ் வொர்க் அவுட் ஆயிடுச்சியா? லவ் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. புடி புடி. Madam, your good name? பிரியா. Nice name. My name is Govinda. Your dress is blue and my dress is also blue. எப்படி கலர்ல சிங்க் ஆச்சு பாத்தீங்களா? இதே மாதிரி நம்ம லைஃப்பும் சிங்க் ஆகும்னு நினைக்கிறேன். Our first meet ஸ்வீட்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? இல்ல, காஃபி போதும். காஃபி? ஏபர் 2 coffees யா? மேடம், நான் பஸ் ஸ்டாண்ட்ல உங்க பின்னாடி அன்னக்காவடி மாதிரி சுத்துறதால என்ன நீங்க ஒரு சாதாரண ஆளு நினைச்சுக்க கூடாது. எனக்கு சிட்டில க்ரோஸ் கணக்குல அசெட்ஸ்லாம் இருக்கு. அண்ணா நகர் ஆலியார் போட் கிளப்ல 3 பங்களா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த செயினை பாத்தீங்களா? இது 15 சவரன்ஸ் தான். ஆனா உள்ளுக்குள்ள டைமண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அது க்ரோஸ் கணக்குல இருக்கும். இந்த 15 சவரன் மட்டும் இல்லங்க, வீட்ல கிலோ கணக்குல தங்கமா சேர்த்து வச்சிருக்கேன். இது எல்லாமே என்னோட வருங்கால மனைவிக்காக. I think you are a very very luckiest girl. Me too. Hi பிரியா. ஹலோ, உங்களுக்கு அறிவில்லையா? என்ன சார் அது? லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் பிரைவசியா உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், நீங்க மட்டும் ஹலோ சொல்லி உட்கார்ந்துட்டீங்க. எதுக்கு சார்? ஹலோ. திட்டுங்களா? நான் சொன்னேன்ல சார், இவர்தான். ஏன் நர்வஸ் ஆகுறீங்க? ரிலாக்ஸ். நான் ரிலாக்ஸா தான் இருக்கிறேன். உங்களை பத்தி நிறைய சொல்லிருக்கா. ஓஹோ, ரொம்ப சின்சியரா ட்ரை பண்றீங்க போல இருக்கு. எஸ் சார். யுவர் குட் நேம்? கோவிந்த். நீங்க லவ் பண்ணது தப்பே இல்ல கோவிந்தா. ஆனா நீங்க லவ் பண்றதுக்கு செலக்ட் பண்ண பொண்ணு தான் தப்பு. சரிதான். ஏன்னா நானும் அவளும் 2 இயர்ஸா சின்சியரா லவ் பண்ணேன். நான் கூட இவகிட்ட கேட்டேன், நீயே இது ஸ்ட்ரைட்டா சொல்லிட வேண்டியதானேன்னு. அதுக்கு அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? ஆம்பளைங்க எல்லாம் ரொம்ப பலகீனமானவங்க, சாதாரணமான விஷயத்தை கூட ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்கன்னு சொன்னா. நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா மேடம்? ஏதோ என்னுடைய காதலை நீங்க ஏத்துக்குவீங்க நம்பிக்கையில தான் இங்க ஓடோடி வந்தேன். இப்படி ஒட்டு ஒத்தமா கவுத்துட்டீங்களே மேடம். ஒண்ணுக்கு 2 முறை நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. கொஞ்சம் கூட சான்ஸே இல்லையா? ஐயோ. ஹலோ, டீசெண்டா சொன்னா புரியாத உனக்கு? பிரதர், நான் உங்ககிட்ட பேசல, பிரியா கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஏய், நீ என்ன மென்டலா? பாத்தியா பிரியா, ஒரு சின்ன விஷயத்துக்கு எப்படி டென்ஷன் ஆவறாருன்னு. பிபி பேஷண்ட். இவர் கூட நீ வாழ்க்கை நடத்தின, சத்தியமா நான் சொல்றேன், சின்ன விஷயத்துல உன்னை கை நீட்டி அடிப்பார். ஆனா நான் அப்படி கிடையாது. நீ என்ன எட்டி உதைச்சா கூட அதை வாங்கிட்டு புரண்டு புரண்டு போன வழி திருப்பி அடிக்க மாட்டேன். தயவு செய்து உங்க லைஃப் நீ காப்பாத்திக்கோ. அரவிந்த், இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாது. என்ன நினைச்சிட்டு இருக்க? பிரதர், நீங்க ஒரு டீசென்ட் ரவுடின்னு தெரிஞ்சு போச்சு. ஹோட்டல் எல்லாரும் நம்மளே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நானும் ஒரு டீசென்ட் ஃபேமிலி இருந்து வந்து தயவு செய்து கஜ்ஜா கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா? தேங்க்யூடா, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் a lovers game da. Take it easy. Sorry for the trouble. Okay, bye. Bye la. சாரி. நீங்க எல்லாம் டீ சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. ஓகே, bye பிரியா. Bye bye. ஹாய் பிரியா, இங்க பாரு, இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். கடைசி வரைக்கும் போராடுவேன். நாளைக்கு உன்னை சோலோவா மீட் பண்றேன். நீ பார்த்துட்டு போனாலும் பார்க்காம போனாலும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். அரவிந்த், ப்ளீஸ் அரவிந்த், ஐம் சாரி. சாரி. நீ அவன் வெக்ஸ் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்ச, ஆனா அவன் உன்னை முட்டாளாக்கிட்டு போயிட்டான் பாத்தியா? இந்த மாதிரி மென்டலுங்க நாட்டுல நிறைய பேர் இருக்கானுங்க. ஆமா, நீ ஒருத்தனை சொன்னியே, ஒரு ஆர்வ கொள்ளாரு, அவன் பேர் என்ன? யாரு? அசோகா. அவன்தான். அவங்கிட்டயும் இவங்கிட்ட பேசின மாதிரி எல்லாத்தையும் பேசுறேன். சச்சா, என்ன அரவிந்த், அசோக் இவன மாதிரிலாம் இல்ல. வெரி சென்சிட்டிவ் கேரக்டர். எங்க அப்பாவோட உயிரை காப்பாத்தி எங்க ஃபேமிலில ஒருத்தனா இருக்கிறவன். அதனால நீ யாருன்னு ப்ரூவ் பண்ணு, உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லிடுவியா? அரவிந்த், நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. நான் அசோக் கிட்ட சாதாரணமா தான் பழகினேன். ஆனா எனக்கே தெரியாம அவனை காதலிச்சிருக்கான். என்கிட்ட லவ் எக்ஸ்போஸ் பண்ணும்போது கூட போடான்னு சொல்லி தூக்கி போட்டு தான் வந்தேன். நீ இல்லன்னா செத்துடுவேன்னு சொன்னான். நான் கேர் கூட பண்ணிக்கல. ஆனா ஹரி ஒரு டாக்டருக்கு படிச்சவரு. அவரோட காதல ஒரு பொண்ணு ஏத்துக்கலான்றதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்டதை நான் என் கண்ணால பார்த்தேன். அப்பதான் எனக்குள்ள ஒரு பயம் வந்தது. எங்க என்னால ஒருத்தர் செத்து போயிடுவானோன்னு. அசோக்க பார்த்து உன்னை காதலிச்சிட்டு இருக்கேன்ற விஷயத்த தெளிவா எடுத்து சொல்லிடலாம் தான் போனேன். முதல்ல
ஒரு பொண்ணுக்காக தற்கொலை பண்ணிக்கிறது தப்புன்னு சொன்னேன். ஆனா அவன் கடைசி வரைக்கும் நீ இல்லைன்னா செத்துருவேன்னு மட்டும்தான் சொன்னான். எனக்கு எனக்கு அவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுனே தெரியல. நான் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னா அவன் கண்டிப்பா சூசைட் பண்ணிக்குவான்னு மட்டும் தெரிஞ்சது. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உனக்கு என்ன காதலிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு சொல்லி அது மூலமா அவனை டீக்ரேட் பண்ணி அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவன் கடைசி நிமிஷத்துல நான் இருந்த அந்த உலகத்துல எதை வேணாலும் சாதிப்பேன்னு சொல்லுவாங்கறத நான் சத்தியமா எதிர்பார்க்கல. அப்பதான் யோசிச்சேன், நான் இல்லைன்னு சொல்லி அவனை சாகடிக்கிறத விட நான் இருக்கேன்னு சொல்லி அவனோட வாழ்க்கையை காப்பாத்துறது என் பாயிண்ட் ஆஃப் வியூல சரியா பட்டுச்சு. அவனை மோட்டிவேட் பண்ணி பெரிய ஆளாக்கணுங்கிறது என் குறிக்கோள் இல்ல. அவனுக்குள்ள இருக்கிற அந்த முட்டாள்தனமான தற்கொலை உணர்வுல இருந்து அவனை வெளியில கொண்டு வரத்தான் நான் அப்படி சொன்னேன். தப்பா அரவிந்த்? ஓகே, அவன் செத்துறக்கூடாதுங்கிறதுக்காக நீ ஒரு வார்த்தையை கொடுத்திருக்க. ஒருவேளை நீ வேணுங்கிறதுக்காக லைஃப்ல தான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி உன் முன்னாடி வந்து நின்னா நீ என்ன சொல்லுவ? லட்சியமும் குறிக்கோளும் இல்லாத ஒரு மனுஷனுக்கு தான் காதல் ரொம்ப பெரிய விஷயமா தெரியும். ஆனா ஒரு அச்சீவ்மெண்ட்டை நோக்கி போற ஒவ்வொருத்தனுக்கும் தன்னுடைய லட்சியம் மட்டும்தான் பெருசா தெரியும். நேத்து வரைக்கும் முட்டாளா இருக்கிறவன் காலப்போக்குல புத்திசாலியா மாறலாம்ல. அப்படி ஒருவேளை அசோக் எனக்காக முன்னுக்கு வரணும்னு நினைச்சா கூட அந்த சூழ்நிலையில நிச்சயமா அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி வரும். அப்பா அவன் ஃபீல் பண்ணுவான், அடடா அன்னைக்கு ஒரு பொண்ணுக்காக தற்கொலை பண்ணிக்க நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்கிறத அன்னைக்கு அவன் உணர்வான். அப்ப நான் எது சொன்னாலும் அவனுக்கு புரியும். ஆனா இப்ப சொன்னா புரியாது அரவிந்த். ரியலி அரவிந்த், நீ மட்டும் அசோக்க மீட் பண்ணனா அவன் எப்படிப்பட்ட ஆர்வ கோளாறுன்னு நீயே புரிஞ்சுக்குவ. நான் எதுக்கு அவனை பார்க்கணும்? பிரியா, உன்கிட்ட நான் எதுக்காக இதை சொன்னா, நாளைக்கு உனக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துடக்கூடாதுன்னு தான். நீ இவ்வளவு கான்பிடென்டா இருக்கன்னா அதனால எனக்கு என்ன? உள்ள உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஷோ காமிக்கிறாண்டே, எதுக்கும் பீரோ கொஞ்சம் பூட்டியே வை. சார். எஸ், வணக்கம் சார். வாட் யூ வாண்ட்? நாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கோம். உங்க பேங்க்ல லோன் கிடைச்சா உதவியா இருக்கும் சார். ப்ளீஸ் கான்டாக்ட் அவர் மேனேஜர். என்னடா சொல்றாரு? நமக்கு லோன் கிடைக்காதுங்கிறாரு. உன் வாயில சாணியை கரைச்சு ஊத்த மேனேஜர் போய் பார்க்க சொல்றாரு. அப்படித்தானே சார்? ஆமா. சரி சார். நீ நமக்கு லோன் கிடைக்காது. ஏன்? அங்க பாருடா. அச்சோ, டேய், நாம உள்ள வந்தது மட்டும் தெரிஞ்சிருந்த ஆளுக்கு நம்ம எல்லாரும் சொக்காய் பிடிச்சு வெளியே தள்ளுவான்டா. வெளியே தள்ளா பரவாயில்ல, பேங்க்ல கொள்ளையடிக்க வந்திருக்கோம் சொல்லி உள்ள தள்ளிடுறா. ஐயோ, சைலண்டா வா. வா வா. அடுத்த பேங்க்ல எவன் இருக்கான்? இந்தாங்க சார். வேற ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு சொல்றோம். டேய், சம்பந்தமே இல்லாம ஒருத்தனை முறைச்சோம். ஆனா நமக்கு சம்பந்தப்பட்ட இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கான் பாத்தியா? என்ன பண்றது? வாழ்க்கையில நம்ம எவ்வளவு தப்பு பண்ணிருக்கோம். ஏன்டா ஃபீல் பண்ற?
கேட்ட இடத்துல பணம் கிடைக்கல, கொஞ்சம் பொறுத்துக்கங்க. பணம் கிடைக்கல போய் சாவு. என்னன்னா இழிச்சவா நினைச்சுக்கிட்டியா? 3 வருஷமா டிமி குத்துன்னு இருக்க. 3 வேளை சோத்துன்றல, சோக்கா ட்ரெஸ் பண்றல. அன்னைக்கு நடனம் உதயம் தேட்டர் வாசல்ல உன் பொண்டாட்டி தள்ள பூவை வச்சுக்கின்னு ஜோரா படையப்பா படத்துக்கு மட்டும் போத்துறது இல்ல. வான கடனை கொடுத்தறியா? கொடுத்துறேன். எப்பா இவங்கெல்லாம் பச்சாதாம பாக்க கூடாது தல. இருக்கிற பொருளா தூக்கி போட்டு வண்டி எடுத்து காலமினா இருக்கணும். பாட்டுங்கடா. தம்பி தம்பி அதை விட்டுங்க தம்பி, 3 மாசம் திருப்பி கொடுத்துறேன். உங்க கால பிடிச்சி கெஞ்சு கேக்குறேன். சொல்லுங்க. என்னை பத்தி தெரியல உனக்கு. இதான் நான் உனக்கு கொடுக்குற கடைசி தவணை. நீ சொல்ற தேதியில நான் வருவேன். பணத்தை தரல தந்துடுறேன். ஏய், வாடா. ஏங்க இந்த சனியை பிடிச்ச கடையை வித்தாவது கடனை கொடுத்துருங்க. கஞ்சி குடிச்சாலும் ஒரு பேரு கிடைக்கல. நான் விற்க மாட்டேன்னு நான் சொல்றேன். யாரும் வாங்க வரல. சார் சார் நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுது. இந்த கடையை கொடுக்கறதா இருந்தா எங்களுக்கு லீஸு கொடுக்குறீங்களா? எவ்வளவு பணம் தருவீங்க? இப்போ எங்க கிட்ட எதுவுமே இல்ல. ஆனா ஒண்ணு, இப்போ கடனை கொடுன்னு கத்திட்டு போனானே, அவனுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பணத்தை 3 மாசத்துல நாங்க திருப்பி கொடுக்குறோம். தம்பி நீங்க யாருன்னே தெரியாது தம்பி. நான் உங்களை எப்படி தம்பி நம்புறது? சார் நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க 3 வருஷமா ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும். நீங்க எத்தனையோ தடவை தவணை சொல்லியிருப்பீங்க. அவன் என்னதான் கோவப்பட்டு அடிச்சு உடைச்சாலும் நீங்க மறுபடியும் கேட்ட 3 மாசம் தவணையை கூட ஏத்துக்கிட்டு உங்களை நம்பி போயிருக்காரு. அவர் எந்த நம்பிக்கை உங்க மேல வச்சாரோ அதே நம்பிக்கை எங்க மேல வைங்க சார். நான் உங்களை நம்புறேன் தம்பி. என்னதான் மனசுக்கு பிடிக்காத தொழில பண்ணாலும் வயிற்று பழப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல தம்பி. ஏதோ இதுல கிடைக்கிற 200 300 வச்சுதான் எங்க பசியை தேத்துக்கிறோம். இதையும் காசு இல்லாம கொடுத்துட்டா அப்புறம் எங்க வயிற்றுல ஈர துணிதான். சரி சார். வரேன் பாய்.